السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, இவர்களிடம் இறைவன் பேச மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சொல்லுவார்கள், قال ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم ولهم عذاب أليم. மூன்று மனிதர்களிடம் இறைவன் பேச மாட்டான். கியாமத்து நாளன்று, நாளை இறைவனுடைய சன்னிதானத்திலே நிற்கிற பொழுது இறைவன் தனக்கு பிடித்தமான நல்ல அடியார்களிடத்திலே பேசுவான். தன்னுடைய அருள் என்கிற ரஹ்மத்தை வழங்கக்கூடிய அந்த சமயத்தில் மூன்று நபர்களிடத்தில் பேச மாட்டான். அந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதிலே முதலாவது மனிதர் யார் என்று சொன்னால், கியாமத்து நாளன்று அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையை பார்க்க மாட்டான். பாவங்களிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு கடுமையான வேதனைகளும் உண்டு. இந்த மூன்று நபர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த மூன்று முறை இந்த விஷயத்தை சொன்ன உடனே, யார் ரசூலுல்லாஹ், நஷ்டமடைந்து விட்ட, தோல்வி அடைந்து விட்ட அந்த மனிதர்கள் யார்? அல்லாஹ் இந்த மனிதர்களிடத்திலே பேச மாட்டான் என்று கூறுகிறீர்களே, அல்லாஹினுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று கூறுகிறீர்களே, அவர்கள் யார் என்று எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தாருங்களேன் என்று சஹாபா பெருமக்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது, ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவரிடத்தில் கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதன் தமது ஆடையை கரண்டக்காலுக்கு கீழாக உடுத்துகிறான். கரண்டக்கால் இருக்குது, கைக்கு கரண்டை, இது காலுக்கு கரண்டை இருக்கிறது. அந்த கரண்டைக்கு கீழாக ஆடை உடுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சில இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், என்ன செய்கிறாங்க, பேண்ட்டு பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழே இருக்கும், தரையோட தரையாக உரசக்கூடியதாக இருக்கும். அந்த ரோட்டில் நடக்கக்கூடிய, தெருவில் நடக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு, அந்த நஜீஸுகள் எல்லாமே அந்த ஆடையில் ஒட்டுமா இல்லையா? இத்தகைய ஆடையை அணியக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எந்த ஒரு மனிதன் இத்தகைய நிலையிலே தன் கரண்டை காலுக்கு கீழாக, அது பேண்டாக இருக்கட்டும், கைலியாக இருக்கட்டும், வேஷ்டியாக இருக்கட்டும், எந்த ஆடை அணிந்தாலும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான தற்பெருமை ஏற்படுவதால் அல்லாஹ் இத்தகைய மனிதர்களிடத்திலே பேச விரும்ப மாட்டான். இறைவன் அந்த மனிதரிடத்திலே பேசுவதை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து இரண்டாவதாக சொல்லுவார்கள், யாருக்காவது உதவி செய்தா அந்த உதவியை சொல்லி காட்டுறது. சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? யாருக்காவது உதவி செஞ்சுருப்பாங்க. நேற்று நம்மக்கிட்ட வந்தான்ப்பா, உதவின்னு கேட்டு வந்தான், ஒரு 10,000 ரூபா கையில் கொடுத்தோம், நம்ம உதவி செஞ்சதுனால தான் இன்றைக்கி அவன் அப்படி இருக்கிறான். தொழில் செய்வதற்கு வசதி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வந்தான், நம்ம தான் ஒரு 50,000 கொடுத்து விட்டோம், கொடுத்து தொழில் செஞ்சு பொழைச்சிக்கப்பான்னு சொன்னோம். ஒரு பெருமைக்காக பேசுகிறாங்க பாருங்களேன். செய்த உதவியை அடுத்தவரிடத்தில் யார் சொல்லி காட்டுகிறார்களோ, தற்பெருமை அடிக்கக்கூடியவராய் யார் இருக்கிறார்களோ, அத்தகையவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இறைவன் அத்தகையவர்களை நேசிப்பதும் கிடையாது. நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கிற பொழுது, இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று கேட்பானே, உனக்கு கொடுத்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய் என்று கேட்பானே. நான் என்னுடைய பேருக்காக வேண்டி, என் புகழுக்காக வேண்டி நான் கொடுத்தேன் என்று சொன்னால் இறைவனிடத்தில் நமது நிலை என்னவாகும்? ஆகையினால்தான் இறைவன் இத்தகைய மனிதர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை பார்ப்பதிலே வெட்கப்படுகிறான், அவர்களிடத்திலே பேசுவதிலே வெட்கப்படுகிறான். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சத்தியம் செய்கிறாங்க, இன்னைக்கு சத்தியமா நாளைக்கு 1 மணிக்கெல்லாம் உனக்கு அதை நான் கொடுத்துருவேன்ப்பா, ஒரு 1000 ரூபா வாங்கியிருக்கிறான்னு வச்சுக்கிறோமே, ஃபோனில் என்னப்பா 1000 ரூபா வாங்கியிருந்தியே, தரேன்னு சொன்னியே, என்னப்பா தரலையே,
சத்தியமாக நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து கொடுத்துட்றேன். பொய் சத்தியம். உள்ளத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கும்? அந்த கேட்கக்கூடியவனை ஆஃப் செய்வதற்காக வேண்டி, அந்த கேட்கக்கூடியவனுடைய வார்த்தையை முடக்குவதற்காக வேண்டி, நாளைக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் சத்தியமாக கொடுத்துருவேன். இந்த மாதிரி யாரெல்லாம் பொய் சத்தியம் செய்கிறார்களோ, பொய் சத்தியம் செய்து இந்த உலகத்தில் ஏமாற்று பெருவழியாக வாழ்கிற மனிதர்களை பார்த்தால் இறைவனுக்கு பிடிக்காது. அப்போ கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், கடன்கள் வாங்க வேண்டிய நிலை ஏற்படத்தான் செய்யும். ஏன் காரணம் என்ன? நீ அடுத்தவனை ஏமாத்துறியே. உன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஒரு ஆள்கிட்ட போய் உதவின்னு கேட்குற, உன்னுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு கொண்டு அவர் ஏதோ உதவி செய்கிறாரு, ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ கொடுக்குறாரு. சொன்ன நேரத்தில் கொடுத்துடணுமா இல்லையா? கொடுக்க நீ தவறி விடுகிறாய். வாக்குறுதி தவறக்கூடியவர்கள் மீதும் இறைவனுடைய கோப பார்வை ஏற்படுமாம். ஆகையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த 3 நபர்களில் நாம் இருந்து விடக்கூடாது. ஆகையினால நம்மால் முடிந்த அளவு ஆடையினுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். அதே போன்று செய்கிற உதவியை அடுத்தவரிடத்தில் சொல்லி காட்டக்கூடாது. அதே சமயத்தில் பொய் சத்தியம் செய்து இறைவனின் தண்டனைக்கு ஆளாகிவிடக்கூடாது. நாம் நல்லடியார்களாய் வாழ்வோம், நல்லருளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.